நம்ம நாட்டில் சட்டங்களும் தண்டனைகளும் எவ்வளோ மோசமான நிலைமையில் இருக்குன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவன், அதாவது ஒரு 60 வயசு மூதாட்டியை ரேப் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவன் திரும்ப ரிலீஸ் ஆகி வந்து திரும்ப அதே மாதிரி ஒரு தப்பு பண்ணுறான். அப்போது அவனுக்கு எந்த மாதிரி ஒரு தண்டனையை நம்ம அரசாங்கம் கொடுத்துருக்கோம்? ஒருத்தனுக்கு நம்ம தண்டனை கொடுக்குறோம், ஒரு தப்பு பண்ணுறாங்க, அவனுக்கு நம்ம ஒரு தண்டனை கொடுக்குறோன்னா அந்த தப்பை திரும்ப பண்ணவே கூடாது அப்படின்னு அவனுக்கு தோணணும். அந்த அளவுக்கு கடுமையான தண்டனையை கொடுக்கணும். ஆனால் நம்ம அரசாங்கம் அந்த மாதிரி இல்லை. நம்ம சட்டத்திட்டங்களும் அந்த மாதிரி இல்லை. யாருக்கு பாவம் பார்க்குறதுன்னு அவங்களுக்கும் தெரியல. தப்பு பண்ணுறவங்களுக்கு பாவம் பார்த்து விட்டுறாங்க. மனிதாபிமானம் இருக்கலாம் தான், ஆனால் தப்பு பண்ணுறவங்களுக்கு மனிதாபிமானம் இருக்கா? இல்லை இல்லை. அப்போ நம்ம மட்டும் ஏன் மனிதாபிமானத்தோடு அவங்கள மன்னிச்சு விடணும்? சட்டத்திட்டங்களை கடுமையாக்கணும். அதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் போராடணும். போராட்டங்கிறது போராட்டமாக மட்டும் இல்லாமல் நம்ம அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டோம் அப்படின்னாலே, மக்கள் இது விழிப்புணர்வோடு இருக்காங்கன்னு தெரிஞ்சாலே சட்டத்திட்டங்கள்லாம் மாறிடும், தானாகவே மாறிடும். ஏன்னா அரசியல்வாதிகளுக்கு தெரியும் நம்ம எதை எதிர்பார்க்குறோம் அப்படின்னு, தானாக மாற்றிடுவாங்க. அதே மாதிரி மாற்றங்கிறது நம்மக்கிட்ட உருவாகணும். சமூகத்தை ஒரு பாதுகாப்பான சூழலாக மாற்றணும். நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம தான் சொல்லி வளர்க்கணும். ஆண் பிள்ளையாக இருந்தால் பெண் பிள்ளைங்களை எப்படி பாதுகாப்பாக வளர்க்கணும்னு சொல்லி வளங்க. பெண் பிள்ளையாக இருந்தால் எப்படி பாதுகாப்பாக வளரணும்னு சொல்லி வளங்க. தப்பு நடக்குதுன்னா நம்ம தட்டி கேட்கணும், நம்ம ஒதுங்கி போகக்கூடாது. நம்ம பிரச்சனை இல்லை, இது யாரோ ஒருத்தரோட பிரச்சனை அப்படின்னு விடக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு சமூகத்தில் வாழ்கிறோம். நாளைக்கு அதே பிரச்சனை நமக்கும் வரலாம், நம்ம குடும்பத்துக்கும் வரலாம், நம்ம அடுத்த தலைமுறைக்கு வரலாம். நம்ம ஓரளவுக்காவது பாதுகாப்பான சூழலை வளர்கிறோம், அடுத்த சமூகத்துக்கும் அதே மாதிரி பாதுகாப்பை நம்ம கொடுக்கணும், அடுத்த சந்ததிக்கும் அதே மாதிரியான பாதுகாப்பை நம்ம கொடுக்கணும். அதுதான் நம்மளோட கடமை. தயவு செஞ்சு எல்லாருமே அவங்கவுங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க, பத்திரமா இருங்கன்னு சொல்லி கொடுங்க. பேசுங்க, நிறைய அவங்கக்கிட்ட பேசுங்க. அன்றாடம் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பேசுங்க. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நம்மக்கிட்ட சொல்கிற அளவுக்கு நம்ம அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்கி கொடுக்கணும். உனக்கு ஏதாவது நடக்குதுன்னா நான் தட்டி கேட்பேன் அப்படிங்கிற அளவுக்கு தைரியத்தை நம்ம கொடுக்கணும். அப்போ தான் பெண் பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. தப்பு பண்ணுறவங்களுக்கு பயம் வரும். இந்த மாதிரி நம்ம சொல்லி இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு நம்ம சமூகத்தில் உருவாக்கிட்டோம்னா அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும். நம்ம ஏதாவது தப்பு பண்ணோம் அப்படின்னா இது 4 பேருக்கு தெரிய வந்துடும். அது கேஸ் ஆகும், பிரச்சனையாகும், தண்டனைகளும் கடுமையாயிருச்சுன்னா அப்புறம் அவங்களுக்கு பயம் வந்துடும், தப்பு பண்ண மாட்டாங்க. தானாக சமூகம் பாதுகாப்பான சமூகமாக மாறி